for today's meditation, and as promised throughout this month, let us read the holy book of Matthew, chapter 18, verse 22. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாகவும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தின் பகுதியாகவும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Hallelujah. Sorry, Matthew 18 verse 18. மத்தேயு 18:18. Verily I say unto you, Verily I say unto you, whatsoever ye shall bind on earth whatsoever ye shall bind on earth shall be bound in heaven, shall be bound in heaven, and whatsoever ye shall loose on earth and whatsoever ye shall loose on earth shall be loosed in heaven. shall be loosed in heaven. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. When we open the Greek version of this text, இந்த கிரேக்க மொழியிலே இந்த வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், hallelujah, we read that what will be done in heaven will be done in earth. நாம் அந்த கிரேக்க பாஷையில் நாம் படித்தோம் என்று சொன்னால், பரலோகத்தில் செய்யப்படுகிற காரியங்கள் அது பூலோகத்திலும் செய்யப்படும் என்று எழுதியிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Imagine if one person is praying. நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம், ஒருவர் ஜெபிக்கிறார் என்று சொன்னால், Hallelujah. Hallelujah. For example, he is biting a certain problem of poverty in his life. அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு ஏழ்மை நிலையை குறித்து அவர் அந்த தன்மையை கட்டுகிறார். அவர் அந்த தன்மை கட்டுகிறார் என்று சொன்னார். Hallelujah. That means if it is the will of God, it will be bound in heaven, and then it will be bound in the earth. அவருடைய ஏழ்மை நிலைமை அவர் கட்டுகிறார் என்று சொன்னால், அது பரலோகத்தில் முதலாவது கட்டப்பட்டு பின்பு அவர் விரும்புகிற வண்ணம் பூலோகத்திலே கட்டப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. So whatsoever ye shall bind on earth shall be bound in heaven. இங்கு பூலோகத்தில் நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. In heaven, the word heaven in the Tamil Bible, it's translated as high places. இந்த வேதாகமத்தில் இந்த பரலோகம் என்று சொல்லப்படுகிறது தமிழ் மொழியிலே உன்னதமான இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. So when talking about the high places, the Bible says the Holy Spirit's anointing is from high. இந்த உன்னத இடங்கள் என்று சொல்லப்படுகிறது வேதாகமத்தில் எதை குறிக்கிறது என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தான் ஒரு உன்னதமான ஒரு காரியம் என்று குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. So when we pray in the Spirit, நாம் ஆவியிலே நிரம்பி ஜெபம் செய்தோம் என்று சொன்னால், truly our problems will be bound. உண்மையிலே இந்த பிரச்சனைகள், நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் அது கட்டப்படும். Hallelujah. Hallelujah. And our problems will be bound, and also our prosperous life will be set loose. அந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சுபிக்ஷமான வாழ்வு அது அவிழ்க்கப்படும். நமக்கு நாம் ஒரு சுபிக்ஷமான வாழ்வை வாழத்தக்க காரியங்கள் நடைபெறும். அந்த கட்டு அவிழ்க்கப்படும். நாம் ஒரு சுபிட்சமான வாழ்க்கை வாழ அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும். Hallelujah. Hallelujah. But we need to pray in the Spirit. நாம் ஆவியில் நிரம்பி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. In the holy book of Holy Gospel of Luke,
chapter 24, verse 49. What does Lord Jesus Christ say to his disciples? எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். And behold, I send the promise of my Father upon you, but tarry ye in the city of Jerusalem until he be endued with the power from on high. Hallelujah. Hallelujah. So the Holy Spirit's anointing is from on high. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்று சொல்லப்படுகிற உன்னதத்தில் இருந்து வருகிற ஒரு காரியம். Hallelujah. So when we pray in the anointing, நாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி நாம் ஜெபிக்கும் பொழுது what is against us will be bound. நமக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா காரியங்களும் அது கட்டப்படும். Hallelujah. Hallelujah. And then what we ask the Lord for, suppose we ask the Lord for a prosperous life, then the Lord will grant it to us. It will be loosed. நாம் ஒருவேளை நாம் இப்படி, ஆண்டவரே எனக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு நிலை வர வேண்டும் என்று நாம் ஜெபத்திலே கேட்போம் என்று சொன்னால் அதை தேவன் நிச்சயமாக அருள் செய்கிறவராக இருக்கிறார். அது நம்மளுக்கு அவிழ்க்கப்படும். அது நமக்கு அவிழ்க்கப்படும். Hallelujah. Hallelujah. Glory be to all the bindings will go away. எல்லா கட்டுகளும் அது அவிழ்க்கப்பட்டு அது தீர்வானதாக. Because of the power of the anointing. எப்படி என்றால் அது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாக. Because that's why the holy prophet Isaiah writes. அதனால் தான் பரிசுத்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். Because of the anointing the yoke shall be destroyed. இந்த அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும் என்று எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. The thing that was preventing our healing, it will be broken. நமக்கு வருகின்ற சுகமான வாழ்வை தடுக்கின்ற எல்லா கட்டுகளும் அழிக்கப்படும். Hallelujah. அறுக்கப்படும். The thing which was preventing our economic blessings will be removed. நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதங்கள் தடைகளை எல்லாம் தேவன் நிச்சயமாக உடைத்து போடுவார். Hallelujah. Hallelujah. உடன்படி கையின் தேவன் உண்மையில் பேசகாதவர், உடன்படி கையின் தேவன் உண்மை பேசகாதவர், தாவீதுக்கு நான் பொய் சொல்ல என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்ல என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினேன். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. பண்ணின உங்கள் வாக்குகளை நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு
நிறைவேற்றுவீர் மறவாமல் நினைப்பவரே. ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் உமைப்பவரே. ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அவரே, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி முடிப்பவரே. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Now let us read the holy book of Psalms, chapter 149, verses 8 and 9. இப்பொழுதும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் Verses 7, 8 and 9. இப்பொழுதும் சங்கீதங்களின் புஸ்தகம் 149 சங்கீதம் 7, 8, 9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 149 7, 8, 9. அவர்களுடைய ராஜா படிமா படி நீ படி. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. To execute vengeance upon the heathen and punishments upon the people, to bind their kings with chains and their nobles with fetters of iron, to execute upon them the judgment written. This honor all his saints. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Here we read specifically that the saints have the honor of binding the evil spirits with fetters. இந்த வாக்கியத்தில் நாம் பார்க்கின்றோம், இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அது எந்த கணம் என்றால், இந்த ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்காலும் கட்டப்பட்ட நியாய தீர்ப்பை அவர் மேல் செலுத்துவதற்கு, இந்த ராஜா என்று சொல்லப்படுகிற பொல்லாத ஆவிகளை கட்டுவதற்கும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. The two double-edged sword in their hand is the word of God. இந்த அவருடைய இரு கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை. இந்த இரு கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தை. Hallelujah. And the high praises of God in their mouth speaks about the unknown tongues. இந்த கர்த்தரை உயர்த்தும் துதி என்று சொல்லப்படுகிறது அந்நிய பாஷையின் அடையாளமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So when a person has this, he can immediately bind the devil. ஒரு நபர் இந்த காரியங்களை கொண்டிருந்தார் என்று சொன்னார், அவர்களுக்கு ஒரு அதிகாரம், பேய்களை அவர்கள் கட்டுவார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. They have authority to bind the devil. அவர்கள் அந்த பேய்களை கட்டுகிற ஒரு பராக்கிரமசாலிகளாக இருப்பார். Hallelujah. Hallelujah. But in the holy book of Romans, Paul says to the whole church, he writes, "We all are called to be saints." இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் பரிசுத்தவான்கள் என்று எழுதுகிறார். நீங்கள் எல்லோரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் எல்லோரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. So all of us must journey towards the holiness. நாம் எல்லோரும் அந்த பரிசுத்தத்தை நோக்கி பிரயாணம் செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. And then we can bind the evil forces in our life. அப்பொழுது நமக்கு எதிராக வருகின்ற தீய சக்திகளை எல்லாம் நாம் கட்டலாம்.
Hallelujah. Hallelujah. In the Lord's Prayer, what does Lord Jesus Christ say? இந்த கர்த்தருடைய Jabatil. ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? In Matthew chapter 6 verse 10. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே வாயை திறந்து சொல்லின தேவனுடைய ஜெபம். Hallelujah. Hallelujah. So thy will be done in earth as it is in heaven. பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நாம் வாசிக்கிறோம். The whole of heaven must say amen to our prayer. அந்த முழு பரலோகமும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆமென் என்று சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. Then only our prayer is according to the will of God. அப்பொழுதுதான் நாம் சொல்லலாம் நம்முடைய ஜெபம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. I told before, in the Greek manuscript, it is written, if heaven approves, then what we bind on earth would be bound. நான் முன்னமே சொன்னேன், கிரேக்க பாஷையிலே பரலோகம் அதை முத்திரை செய்கிறது. பரலோகம் அதை ஏற்றுக்கொண்டால், பரலோகம் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை ஏற்றுக்கொண்டால், அது பூமியிலே அந்த ஜெபங்கள் நாம் செய்த ஜெபங்கள் அதற்கேற்ற பலன் நிகழும். Hallelujah. Hallelujah. It must be, our prayers must be in the spirit. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கின்ற ஒரு அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Then surely we can expect what we have prayed for, it will be done. Our Heavenly Father. நாம் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கலாம். நாம் எதற்காக ஜெபித்தோமோ அந்த காரியத்துக்காக தேவன் செவி கொடுத்தார் என்று நாம் எண்ணலாம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So we must use the holy word of God and prayer நாம் and praying in spirit. நம்முடைய ஜெபத்தில் தேவனுடைய வசனங்களை நாம் உறுதியாக பிடித்துக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நாம் நிரம்பி ஜெபம் செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. And we must sing certain songs and glorify God. நாம் பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Then surely God will change all our situations into favorable situations. அப்பொழுது நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையாக அமைய தேவன் உதவி செய்வார். Hallelujah. Hallelujah. May God bless you all with these words. தேவன் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. And may He help us to pray in the spirit more and more. நாம் ஒரு ஜெபத்தில் ஜெபம் செய்யும் பொழுது ஆவியில் நிரம்பி நாம் ஜெபிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Amen. Hallelujah. Hallelujah.